வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைக்கோசு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதை நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறோம். அது கூட பச்சை மிளகா இருக்கும், பச்சை மிளகாவையும் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறோம். நறுக்கிற வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கிறோம். சின்ன சின்னதாக எல்லா வெங்காயத்தையும் நறுக்கிறோம். நறுக்கி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக சின்னதாக நறுக்கிறோம். ரெண்டாவது பச்சை மிளகாவையும் அதே போலயே நறுக்கிக்கிறோம். பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். பெருசாக போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும், சின்ன சின்னதாக போட்டுக்கணும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கழுவிட்டு அதை பெருசாக இருக்கிறத சின்ன சின்னதாக உடச்சிக்கணும். உடச்சி தண்ணியில் போட்டு நீட்டாக கழுவி அதை ஒவ்வொன்றா எடுத்து பொடி பொடியாக நறுக்கி போடணும். ஏன்னா சின்ன சைஸில் இருந்தால் தான் நல்லா வேகும். வெந்தால் தான் நமக்கு காலிஃப்ளவர் முட்டை பொரியல் கிடைக்கும். அதுக்காக நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். நறுக்கிறது எல்லாத்தையும் சின்ன ஒரு பிளேட்டில் பவுலில் அதை எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறோம். பொடி பொடியாகவே நறுக்கிக்கிறோம். இந்த சைஸுக்கு நறுக்கிக்குங்க. பவுலில் காட்டுற அளவுக்கு சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். நீட்டாக பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. அதில் கட் பண்ண முடியல, அதனால் நான் கட்டை வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் எப்படி கட் பண்ண வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அந்த சைஸுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். நறுக்கின எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நறுக்கினது எல்லாத்தையும் நீட்டாக கழுவி எடுத்து அந்த பவுலில் வச்சுக்கிறோம். பவுலில் போட்டு தண்ணியில் நீட்டாக அலசி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிடணும், இல்லைனா மண் ஒட்டிடும். நீட்டாக அழகாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கடாயில் சட்டியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கிறோம். எண்ணெயை விட்டுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு பார்ப்போம். கொதிச்ச உடனே கடுகு கடலப்பருப்பு போடுறோம். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதை வணக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வளர்கிற அளவுக்கு வணக்கிறோம். அது வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும், நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கி விடணும். அது பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வணக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வெங்காயம் அதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த வெங்காயம் அதோட ஒன்றாகும். நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கிண்டி விடுறோம். கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் வேகணும். அதுக்காக நம்ம வேக வச்சு தான் நம்ம செய்யணும் அதை. அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு காலிஃப்ளவர் முட்டை பொரியலுக்கு முட்டை தேவை. முட்டை 2 எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேகணும். அதுக்காக மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறோம். பரவாயில்ல, காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சிக்கன் பொடி கொஞ்சம் தூவிக்கிறோம்.
தூவிக்கிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கிறோம். உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுறணும். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கனால 2யும் போட்டு உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அது நல்லா வேகணும். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் இருக்குது, அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெந்து வந்திருக்கு போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தழையை கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி.